Taste the Daily. தமிழக இளைஞர்களை சீரழிக்கும் வகையில் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதிகளில் எந்த தடையுமின்றி கள்ள மது விற்பனை நடைபெறுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கூலி தொழிலாளர்களை குறிவைத்து கர்நாடகாவிலிருந்து குறைந்த விலைக்கு மது பாக்கெட்டுகளை வாங்கி சிலர் கள்ளச்சந்தையில் கூடுதல் விலைக்கு விற்பதாக கூறப்படுகிறது. வெளிமாநில மது பாட்டில்களை கள்ளச்சந்தையில் விற்போருக்கு துணை போவதுதான் விடியா திமுக ஆட்சியின் 4 ஆண்டு சாதனையா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே மாற்றுத்திறனாளி ஒருவர் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவு நகலை கழுத்தில் மாட்டிக்கொண்டு அரசு முகாமிற்கு மனு அளிக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பெருமூச்சியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி ராஜேந்திரனுக்கு அரசு வழங்கி வந்த உதவித்தொகை கடந்த 4 ஆண்டுகளாக வரவில்லை என கூறப்படுகிறது. உதவித்தொகை வழங்க ஆட்சியர் உத்தரவிட்டும் அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருகின்றனர். மாற்றுத்திறனாளிகளை வைத்து தனக்குத்தானே பாராட்டு விழா நடத்தி கொண்ட ஸ்டாலின் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகையை கூட வழங்காமல் வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. 2011 2021 வரை எனக்கு பென்ஷன் வந்துருந்துச்சுங்க. 2021க்கு மேலே எனக்கு பென்ஷன் நின்றுச்சு. அது போய் நாங்கள் தாலுகா ஆஃபீஸில் கேட்குறப்போ எங்களுக்கு சரியான பதில் சொல்லலை. அதுக்கப்புறம் நான் முகாமில் போயிட்டு எழுதி கொடுத்தேன். கலெக்டர் எனக்கு ஆர்டர் காப்பி அனுப்பிச்சிட்டு அந்த ஆர்டர் காப்பி வந்து 1 வருஷம் எனக்கு பென்ஷனே வரல. இன்னும் இது வரைக்கும் எனக்கு பென்ஷன் வரல. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்து குளிர்ச்சியான சூழல் நிலவிய நிலையில் சிறு மழைக்கே ஆங்காங்கே மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதியடைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் மற்றும் கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. அதேபோன்று கரூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் கொட்டித் தீர்த்த மழையால் பேருந்து நிலையம் குளமாக மாறியது. 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டித் தீர்த்த நிலையில் வடிகால் வாய்க்கால் முறையாக தூர்வாரப்படாததால் பேருந்து நிலையம் மற்றும் சாலைகளில் மழை நீர் தேங்கியது. இதனால் மழை நீருடன் கழிவுநீர் கலந்த நிலையில் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் இன்னலுக்கு ஆளாகினர். வடிகால் வாய்க்காலை தூர்வாராத ஸ்டாலினின் திமுக மாடல் அரசுக்கு மக்கள் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றனர். தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற தூய பனிமய மாதா பேராலயத்தின் 443ஆம் ஆண்டு திருவிழா தேர்பவனி விமரிசையாக நடைபெற்றது. இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த மாதம் 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சிறப்பு திருப்பலியும் இரவு தேர்பவனியும் நடைபெற்றது. இந்த தேர்பவனியில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். அது கரண்ட் வராது ஃபைபர் ஆப்டிக் தானோ இல்லை. சட்டவிரோத செயல்களை தடுக்க வேண்டிய காவலர்களை ஸ்டாலினின் திறனற்ற ஆட்சியில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவது தொடர்கதையாகியுள்ளது. சேலத்தில் சட்டவிரோத லாட்டரி விற்பனையை தடுக்க வேண்டிய காவல் உதவி ஆய்வாளர்கள் லாட்டரி சீட்டு வியாபாரியிடம் 5000 ரூபாய் லஞ்சம் பெற்றுள்ளனர். லஞ்சம் பெற்ற கொங்கணாபுரம் காவல் நிலைய உதவி ஆய்வாளரான செந்தில்குமரன் மற்றும் சிறப்பு உதவி ஆய்வாளரான முத்துமாணிக்கம் ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்து நடவடிக்கை எடுத்ததாக ஸ்டாலின் அரசு நாடகமாடுவதாக மக்கள் விமர்சிக்கின்றனர்.